ஒரு 6 months கேப்ல 25 kgs வீட்ல இருந்தே நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்ற என்னோட 5 சீக்ரெட் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு 6 months கேப்பில் 25 kgs வீட்டில் இருந்தே நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், என்னோட கிச்சனில் குக் பண்ணுற விஷயங்களையே ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணி என்னோட டயட் நான் அப்படி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற என்னோட 5 சீக்ரெட் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரியே ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன் அப்படின்னா 96 kg வெயிட் இருந்தேன். ஸோ கண்டினியூஸாக எனக்கு நானே டயட் பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தப்பாக போனாலும் அதுலேருந்து கரெக்டாக லேர்ன் பண்ணி நிறைய பிரேக்ஸ்லாம் எடுத்து தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நான் அப்படி கற்றுக்கிட்ட 5 சூப்பரான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது 96 kg ஸ்டார்ட் பண்ணேன்னா 64 kg வரைக்குமே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒபிசிட்டியை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஓகே, நம்மளோட வெயிட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், நம்ம ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூடியூப்லேயே நிறைய டிப்ஸ் கிடைக்குது. ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஏஐ கிட்ட கேட்டோம்னா அது நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்குது. ஸோ டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதில் எது நமக்கானது அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணி நம்மளோட ஃபாலோ பண்ண முடியலை. அந்த ப்ராசஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுறோம். அந்த கன்ஃபியூஷன்லேயே பார்த்தோம்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தர மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்த 5 சீக்ரெட் டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரியலாக வீட்டில் இருந்தே நான் போட்ட எஃபர்ட்னால ரெடியூஸ் பண்ண வெயிட் தான். ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? யூஸ்வலாக வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 80% நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட், ரிமைனிங் 20% நம்ம பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லைக் வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதுதான் நம்மளோட ரேஷியோ. ஓகேவா? ஸோ அந்த 80% நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டயட்டை எப்படி பார்த்தாலும் டெய்லி 3 வேளை நம்ம சாப்பிட தான் போகிறோம். அப்படி டெய்லி 3 வேளை சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்த ப்ராப்பராக பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டயட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஈஸியாகிரும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போகும்போது தான் நமக்கு டைம் இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. அது நம்ம 20% தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 80% ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலேயே நமக்கு ஸ்லோவாக ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த 20%க்கான சொல்யூஷனை நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பிளேட் சைஸ் சேஞ்ச் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எடுத்துக்கக்கூடிய பிளேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கை இருக்குல்ல, ஸோ உங்க கைக்கு இந்த ஒரு ஜான் அளவுக்கு இருந்தா போதும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிளேட் நீங்க பிளேட் சைஸ் சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சுகரை கட் பண்ணும். சுகர் நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச காஃபி, டீ, ஸ்வீட்ஸ் அது வேணால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்மளோட ரைஸு, சப்பாத்தி, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்லேயே நிறையா சுகர், ஏன் ஃப்ரூட்ஸில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு சுகர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது, அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கக்கூடிய காஃபி, டீ, ஒயிட் சுகர், ஆல் டைப் ஆஃப் சுகர், ஹனி, அது கூட நீங்கள் டயட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது கூடவே சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெகுலராக ஒரே ஒரு கஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. கருப்பு கவுனி ரைஸில் பண்ண கஞ்சி. அந்த கஞ்சி எனக்கு அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது. இனிஷியலாக ஒரு 3 months நான் சலிச்சிக்கவே இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்லி அந்த கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் என்னோட செகண்ட் டிப். ஓகேவா? கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி. என்னோட ஸ்டைலில் அந்த கஞ்சி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேட் சைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி நம்ம பிளான் பண்ணிட்டோம். தேர்ட் டிப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் ப்ரொபோர்ஷன்ஸ் தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எல்லா சத்துக்களுமே இருக்கணும். நமக்கு நான் டயட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ரைஸ் சாப்பிடவே கூடாதா, வெறுமனே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடணுமா? நான் அந்த மாதிரி ஒரு கிராஷ் டயட்டில் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அதை நான் லைஃப் லாங்கும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ
கொஞ்சமாக ப்ரொபோர்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணேன். ஸோ காய் எடுத்துக்கக்கூடிய பவுலில் வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கிட்டேன், ரைஸ் எடுத்துக்கக்கூடிய பவுலில் வந்துட்டு நிறைய பொரியல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சேஞ்சஸ் நான் பண்ணேன். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ரைஸு, நிறையா பொரியல், அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் சோர்ஸ் ஏதோ ஒன்று, எக்கு, சிக்கன், ஃபிஷ்ஷு, இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர், ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பயிர் வகைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், பயிர் வகைகள் அப்படியே எடுத்துக்கிற விட அதை நம்ம ஸ்ப்ரவுட்ஸாக கன்வெர்ட் பண்ணி முளைக்கட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நிறைய ப்ரோட்டீன் நமக்கு அதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ரெகுலராக வெயிட் லாஸ் கஞ்சி, லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, நிறையா பொரியல், அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் வச்சு நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு மிட் மார்னிங்கில் வர அந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸு, ரொம்ப நேரம் பசி தாங்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லஞ்ச் பிளேட் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தண்ணிங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறதோட சேர்த்து ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும். இப்போ 20 kg இருக்கும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 60 kg இருக்கிறேன் அப்படின்னா நான் டெய்லி 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும், தாகம் எடுக்குதோ இல்லையோ ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது காலியாக ரீஃபில் பண்ணி மெஷர் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. 1 or 2 வீக்ஸில் உங்களால் சாதாரணமாக 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்க முடியும். அப்படி நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ், ஸ்வீட் கிரேவிங்ஸ் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தண்ணி அப்படி குடிச்சிட்டே இருந்தால் நமக்கு பசியே எடுக்காது. யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்டர் இன்டேக் கம்மியாகும் போது தான் நம்ம அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். தண்ணி தாகத்தை கூட ஒரு சில நேரங்களில் பசி அப்படின்னு நினச்சிட்டு போய் தேவையில்லாத விஷயங்களை நம்ம சாப்பிடும்போது தான் வந்துட்டு நமக்கு ஓவராக நம்ம பாடிக்கு தேவையான கலோரியை விட எக்ஸஸ் கலோரி நம்ம சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும், டெய்லி 3 to 4 லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகேவா, 5th டிப் என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நைட்டு சரியாக தூங்கலை அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டம் தாங்க. ஸோ குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரிகேட் ஆகும், அதனால வெயிட் கெயின் ஆகும், தொப்பை போடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தூக்கம்ன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ப்ராப்பராக 7லேருந்து 8 மணி நேரம் கரெக்டாக தூங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களோட தாட்ஸும் கிளியராக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ப்ரொடக்டிவாக உங்களோட டேஸை அடுத்தடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இந்த 5 டிப்பை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறது, ஒரு வாரம் பண்ணிட்டு விட்டுறது, அதை பண்ணக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக ஒரு 1 மந்த்தாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் BMI லெவலுக்கு தகுந்த மாதிரி 4 to 5 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த 5 டிப்பையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. லாஸ்ட்டாக போனஸ் டிப் ஒன்று சொல்லட்டுங்களா? ஸோ அந்த 20% இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 6 months பேபி இருந்தாங்க. அவங்கள தனியாக டே டைமில் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தூங்குற டைமை யூஸ் பண்ணி வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ, பெட்ரூமில் தான் சம்டைம்ஸ் இடம் கிடைக்கும், அவங்கள தூங்க வச்சுட்டு பெட்ரூம்குள்ளேயே ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணி வாக்கிங் பண்ணிகிட்டே இருப்பேன். மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஓகேவா? ஒரு ஸ்மார்ட் வாட்சோ இல்லை ஒரு எனர்ஜி பேண்டு அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம மொபைல்லேயே வந்துட்டு நிறையா ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் கையில் வச்சுட்டே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படி தான் இனிஷியலாக ஒரு 2000 ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் டெய்லியும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த டயட்டு நான் சொன்ன 5 விஷயத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே டெய்லியுமே 10,000 ஸ்டெப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. மந்த்லி 4 to 5 kgs ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணேன், அதுவும் வீட்டில் இருந்தே பண்ணேன். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டீன்குள்ளேயே தான் இருக்குது. நம்ம இதுக்குன்னு டயட்டுக்குன்னு தனியாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணல, தனியாக வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எக்ஸஸ் மணி ஸ்பெண்ட் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நம்ம நேச்சுரலான லைஃப் ஸ்டைல்லையே வந்துட்டு நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது சூப்பராக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். சரி, ஓகேங்க. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போது சம்மர் இஸ் தி பெஸ்ட் டைம் டு ரெடியூஸ் வெயிட்டுங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸ் குடிக்கணும், நிறைய லிக்விட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தாகமாக இருக்கும், நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ நம்ம சேனலில் ஏப்ரல் மந்த் ஒரு டயட் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏப்ரல் 1ல இருந்துட்டு அந்த டயட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கம்மிங் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த சேலஞ்ச் பற்றின டீட்டெயில்டான அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ டேஸ் பண்ண போகிறோம், நம்மளோட பிளான் என்ன அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்த சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், டிசிப்ளினாக இருங்க. அப்போ தான் வந்து நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா, பை.